ரெக்கார்டிங் போட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓம் இருகுலை கோமலம் தாழ் புஷ்பராகம் ரெண்டு கண்ணும் குருமணி நீளம் கைக்கோமேதகம் நமக்கு உயரம் திருநகை முத்துக்கணிவாய் பவளம் சிவந்த வள்ளி பரகதநாமம் திருமேனி பச்சை மாணிக்கம் தாயே வராது. இது வந்து பாத்தீங்கன்னா ஜாமக்கோள் அதாவது அடிப்படை வகுப்புன்னு சொல்ல முடியாது. பாரம்பரிய அடிப்படையிலேருந்தே ஜாமக்கோள் கிளாஸ் நடத்திருக்கோம். இதுல இருக்க எல்லாருமே கிளாஸ் ஃபுல்லா பாத்துட்டீங்களா? நான் ஒன்றும் பார்க்கலைங்க ஐயா. கிளாஸ் இன்னும் படிக்கவே இல்லை நீங்க? இல்லை, பாதி அளவு பார்த்துருக்கேன் ஐயா. பலன் சொல்ற வகுப்பு பார்த்துட்டீங்களா? இன்னும் பார்க்கலைங்க ஐயா. நம்ம வந்து சந்தேகம் தெளிதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் போட்டிருந்தோம். அந்த கிளாஸோட வீடியோ வந்து லாஸ்ட் டைம் ஏதோ கரெக்ட் ஆயிடுச்சு, டவுன்லோட் பண்ணணும்ல, அதுக்காக இது ஸ்பெஷலாக கிளாஸ் போட்டிருக்கோம். அந்த கிளாஸ்ல நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ அதையே நான் சொல்லிடுறேன். அதில் சில பேர் டவுட் கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த டவுட்டுக்குள்ள நான் கிளியர் பண்ணுற மாதிரி கிளாஸ் இருக்கும். சரிங்களா? வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிரசனத்துக்கு ஜாமக்கோள் பிரசனத்துக்கு முக்கியமான விஷயங்கள் உதயம், ஆருடம், கவிப்பு அப்படிங்கிற அமைப்பு. மற்ற எல்லா பிரச்சனத்திலையும் ஆருடம் அப்படின்னு எடுப்பாங்க. Samsudin Bupari சொல்றாங்க, Emperor Teach Music Institute is a true musical heaven. The instructor clear or masters of the craft, offering a top-tier guidance and support to students of all levels, from beginner to advanced. Everyone is welcome with open arms and given the opportunity to flourish. The atmosphere is vibrant and nurturing, fostering a sense. கிளாஸ் பே பண்ணவங்க நிறைய பேர் வரல. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு கேட்கப்பட்ட பிரசனத்துக்கான பலன் என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். இந்த பிரசனத்துல என்ன முக்கியமான விஷயங்கள் ஜாமக்கோளை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பிரசனத்துக்கான பலன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். சரி, முதல்ல வந்து ஜாமக்கோள் பிரசனத்துல முக்கியமான விஷயங்கள் வந்து உதயம், ஆருடம், கவிப்பு அப்படிங்கிற அமைப்பு. இது எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதுல வந்து கால்குலேஷன் ஒரு பார்ட்டு, பலன் சொல்றது ஒரு பார்ட்டு. நான் கால்குலேஷன் பண்ணி தான் பலன் சொல்றேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஆனா கால்குலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது பின்னால அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் ஏதாவது தப்பு இருக்கா, எங்க தப்பு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இப்ப சாதாரண பிரச்சனை பார்க்கும்போது சாரி, சாதாரண ஜோதிடத்துல வந்து சூரியன் இருக்க கட்டத்துல இருந்து முதல் 6 கட்டத்துல லக்கணம் இருக்கு அப்படின்னா அது பகல் நேரம் பிறந்தவங்க. ஒரு ஜாதக நோட்டை பார்க்கும்போது சொல்றேன், இது கன்ஃபியூஷன் ஆகிக்க வேணா, நல்லா கவனிக்கும். இப்போ பகல்ல பிறந்தவங்கன்னு போட்டிருக்கு, ஆனா லக்கணம் வந்து சூரியன் நிற்கிற கட்டத்துக்கு 6 கட்டத்தை தாண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஏஎம்க்கு பதிலாக பிஎம்னு போட்டு ஜாதகம் எழுதியிருப்பாங்க. அப்போ தப்பா பலன் எழுதியிருப்பாங்க, பலன் ஃபுல்லாக தப்பா வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி எழுதியிருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ண தெரியல. அதுக்கு தான் கால்குலேஷன் தவிர நீங்க போய் எல்லாத்தையும் கால்குலேஷன் போட்டு தான் பார்த்து பலன் சொல்லுவேன் அப்படின்னா அதுல வேலைக்கு ஆகாது. ஆனால் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அமைப்புல தான் நம்ம வந்து உங்களுக்கு கால்குலேஷன் சொல்லி கொடுத்தோம். இதுல வந்து உதயத்தோட கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அன்றைய சூரிய அஸ்தமனத்துல இருந்து சூரிய உதயத்தை கழிச்சு வரக்கூடிய எண்ணிக்கைய 12 கட்டம், அதாவது 12 பகலுக்கு 12 உதயம், இரவுக்கு 12 உதயம். அப்போ வந்து 12 ராசி இருக்கு, 12 ராசியும் போடணும். ஆனா உதயம் மட்டுமே பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். சூரியன் இருக்கிற கட்டத்துல இருந்தா உதயம் ஆரம்பிக்கும். லக்னம் எப்படி ஆரம்பிக்குதோ அதே மாதிரி உதயம் சூரியன் இருக்கிற கட்டத்துல இருந்தா ஆரம்பிக்கும். அப்ப சூரியன் டிகிரி மாற மாற, இப்ப சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி ஆகுவாரு. சூரியன் வந்து ஒரு நாளைக்கு 4 நிமிஷம் சூரியனோட உதயம் அஸ்தமனம் மாறும். அதெல்லாம் பெரிய கால்குலேஷன். நீங்க அதெல்லாம் போய் செக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும். இப்போ வந்து உதய கால்குலேஷன் மட்டும் அவங்க போட்டிருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப டிஃபரன்ஸ் வந்துடக்கூடாது. இப்போ லக்கணம் வந்து ஒரு கட்டம் மூவ் ஆகுதுன்னா உதயம் வந்து 2 கட்டம் மூவ் ஆகும். லக்கணம் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு கட்டத்தில் இருக்கும். அப்படிதான் இருக்குன்னு அவசியம்லாம் கிடையாது. லக்கணமே மாறும். சில கட்டத்துக்கு
2 மணி நேரம் போகும், சில இடத்துல 1.5 மணி நேரம் மாறிடும். அது டெய்லி கிரக சஞ்சார நிலைகளை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன் வச்சுலாம் எடுக்கவே முடியாது. ஆனா இந்த ஆறுடம் கழிப்பு அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன். ஆறுடங்கிறது 5 நிமிஷத்துக்கு ஒரு கட்டம் மாறும். அது எந்த மணி நேரமா இருந்தாலும் முதல் 5 நிமிடம் அப்படிங்கிறது மேசத்துல இருக்கும், அடுத்த 5 நிமிடம் அப்படிங்கிறது ரிஷபத்துல இருக்கும், அடுத்த 5 நிமிடங்கிறது மிதுனம், அடுத்த 5 நிமிடம் அப்படிங்கிறது கடகம். இதே மாதிரி போயிட்டு இருக்கும். அதாவது எந்த மணி நேரமா இருந்தாலும் சரி. இப்ப பாருங்க, மணி 8:07. அப்ப 8 to 8:05 அப்படிங்கும்போது மேசத்துல தான் இருக்கும். 9 to 9:05 மேசத்துல தான் இருக்கும். 10 to 10:05 மேசத்துல தான் இருக்கும். நீங்க காலையில 1 மணிக்கு போய் பார்த்து 1 to 1:05 அப்படின்னாலும் மேசத்துல தான் இருக்கும். ஆறுடம் மட்டும் அந்த முதல் 5 நிமிஷம் மேசத்துல இருக்கும். 5 நிமிடத்தை தாண்டி 1 செகண்ட் ஆயிடுச்சுன்னா கூட ரிஷபத்துக்கு போயிடும். இப்போ வந்து சில பேர் கேட்பாங்க, 8 மணிக்கு 8 மணி நம்ம இதுல காமிக்குது சார், அப்ப வந்து மீனத்துல இருக்குமா இல்ல மேசத்துல இருக்குமா? நம்ம இதுல வந்து எல்லாமே கவுண்ட் அப்பு தான். ஒரு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இல்லையா அப்படிங்கிற அமைப்புல 8 மணின்னு காமிச்சிட்டாவே மேசத்துக்கு வந்துடும். அதாவது அப்பதான் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 8 மணி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 8 மணிலேருந்து 8:05 நோக்கி போயிடு, 8:01 நோக்கி ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கும்போது இப்போ 8 to 8ன்னு காமிச்சிச்சுனாவே 7ன்னு காமிச்சிச்சுனாலும் எதை காமிச்சினாலும் ஒரு ரவுண்டு டைம் காமிக்குதுன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 8:05ன்னு காமிக்குது அப்படின்னா ரிஷபத்துல இருக்குன்னு அர்த்தம். சார் நீங்க எல்லா 5 நிமிஷமும் மேசத்துல தானே இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 5 நிமிஷம் ஆகி 1 செகண்ட் ஆனா கூட ரிஷபத்துக்கு போயிடும். அதனாலதான் சொல்றேன், அதை சாஃப்ட்வேர்ல இருந்து எடுத்துக்கீங்க. நீங்க மேல காசன் போட்டீங்கன்னா தப்பா தான் வரும். சரி, அதே மாதிரி கழிப்பு அப்படிங்கிறது ஆறுடம் கிளாக் வைஸ்ல மூவ் ஆக கழிப்புங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து ஒரு ராசி கட்டத்துல நிற்பாரு. அதுக்கு சூரியன் நின்ற வீதி அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மேச வீதி, ரிஷப வீதி, மிதன வீதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல மேச வீதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகளும் மேச வீதி. சார் மேச ராசியை மேச வீதியில வரலைன்னா அதெல்லாம் நம்ம ஏன்னு கேட்க முடியாது. ஏன்னா ஆல்பாபெட்ல ஏபிசிடி இஜெட்ல வந்து ஏன் ஏ முதல்ல வச்சிருக்காங்க, இஜெட்டை முதல்ல வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கற மாதிரி கேள்வியாது. சில விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது பண்ணது அது அப்படியே இருக்கு. சில அதுக்குன்னு ஒரு டெப்தான கால்குலேஷன் இருக்கும். அந்த ரிசீவ் மூலம் பண்ணையா அதை போய் நம்ம ஆய்வு பண்ணிட்டு டைம் ஆயிட்டு இருக்கு. இது எப்படின்னா ஜோதிடம் நம்ம முதல் நாள் கிளாஸ்ல வந்து ஜோதிடம் பிறந்த கதைன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். யூடியூப் வீடியோல இருந்து எடுத்து போட்டிருப்பேன். அதை என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஜோதிடங்கிறது ஒரு பெரிய ரிலே ரேஸ். அந்த ரிலே ரேஸ்ல நம்ம பாட்டு மட்டும் நம்ம ஓடனே தவிர நமக்கு முன்னால ஓடினாங்க கரெக்டா ஓடிருக்காங்கலாம் செக் பண்ண முடியாது. கண்டிப்பா நல்லா தான் ஓடி இருப்பாங்க அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, சில விஷயங்களை நம்ம போய் அதை ஆராய்ச்சிக்கணும். நம்ம ஏற்கனவே அவங்க ரிசர்ச் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை போய் திருப்பி நான் ஆராய்ப்பது நம்ம பண்ணும்போது ஏதாவது தவறு வருதுன்னா அதை போய் ஆராய்ச்சி பண்ணலாம். ஏன்னா தவறுமே இல்லை அப்படிங்கும்போது அதை போய் ஆய்வு பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ மேச விதிங்கிறது ரிஷப ராசியில இருந்து ஆரம்பிக்கும். ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிஷப வீதி. ரிஷப வீதி அப்படின்னு சொல்லி வரும்போது பாருங்க, ரிஷப வீதியில ரிஷபமே இருக்காது, மிதன வீதியில மிதனம் இருக்காது, மேச வீதியில மேசம் இருக்காது. இதுதான் அமைப்பு. இப்போ ரிஷப வீதிங்கிறது கன்னியும் துலாமும், மீனமும் மேசமும். இந்த காரணங்கள் இருக்க 2 கட்டமும் அந்த காரணங்கள் இருக்க 2 கட்டமும் மட்டும் ரிஷப வீதியா வரும். அதுக்கப்புறம் மிதன வீதி. மிதன வீதிங்கிறது விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம். இது மிதன வீதி. சரி, இப்ப இதை வச்சு இந்த வீதி எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு பிரசனம் பார்க்கும்போதும் இன்னைக்கு சூரியன் எந்த வீதியில் நிற்கிறாருன்னு சொல்லி பார்த்துக்கணும். போக தெரியும். சாஃப்ட்வேர்ல நல்லா ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் அப்பப்போ பார்த்துக்கணும். இல்லைன்னா சாஃப்ட்வேர் நம்பி பலன் சொல்ல முடியாதான். செக் பண்றதுக்கான ஷார்ட்கட் சொல்லிக்கிறோம். அப்ப சூரியன் இப்ப எந்த வீதியில் நிற்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் மேச வீதியில் நிற்கிறார். சூரியன் மேச வீதியில் நிற்கிறார் அப்படிங்கிறதுனால மேச ராசியை ஒரு டிக் பண்ணிட்டு 6 இடத்துல இருந்து மேச ராசி எத்தனாவது ராசின்னு சொல்லிப்பாங்க. இப்ப 6 இடத்துல இருந்து மேசம், இப்ப 6 இடம் வந்து தனுசு நிற்கிறாரு. அப்ப தனுசு எப்பயுமே ஜோதிடத்துல கவுண்டிங்கிறது எண்ணிக்கை அப்படின்னா எதை வச்சு எண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்து எண்ணணும். அப்ப 6 இடம் வீட்டையும் எண்ணிக்கணும். 6 இடம் வந்து தனுசு நிற்கிறது. அப்ப தனுசு 1, மகரம் 2, கும்பம் 3, மீனம் 4, மேசம் 5. அப்ப அந்த வர எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அந்த எண்ணிக்கையை உதயத்துல இருந்து கவுண்ட் பண்ணி கழிவு போடணும். அப்ப உதயத்துல இருந்து 5வது விட எது? உதயம் 1. உதயம் வந்து விருச்சகத்துல இருக்குது. விருச்சகம் 1, தனுசு 2, மகரம் 3, கும்பம் 4, மீனம் 5. அப்ப மீனத்துல கழிப்பு இருக்கா? இதுதான் உதயம் மாறுடம் கழிப்போட கால்குலேஷன் இதுல இருந்து வந்தது. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கவங்க
அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். டவுட் இல்லை. ஓகே, நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணோம். சரி, இப்ப முக்கியமான ஒண்ணு அடுத்து வந்து உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் சரி ஒரு அமைப்பு. அப்ப உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள், அதே மாதிரி உதயத்தை கடந்த கோள் அப்படின்னு சொல்லி வரும். இதெல்லாம் நம்ம உயர்நிலையில வந்து ரொம்ப டெப்தா பார்ப்போம். ஒரு விஷயத்தை வந்து நேர்ல பார்த்த மாதிரியே சொல்லலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு பிரசனத்துல. இந்த இந்த பிரசனை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஜாமக்கோள் பிரசனத்துல அளவுக்கு ஒரு விஷயத்தை நேர்ல பார்த்த அளவுக்கு வேற எந்த பிரசனத்துலயுமே சொல்ல முடியாது. என்ன சார் சொல்றீங்க? ஒளி பிரசனத்துல அந்த அமைப்பு இருக்கு. திரைக்கணங்களை வச்சு உருவங்களே கூட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அந்த திரைக்கணங்களை கொண்டு ஜாமக்கோள்லையும் போட்டுடலாம். இருக்கிற பிரசனத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறது என்ன என்கிட்ட ஜாமக்கோள் தான். நான் நிறைய பிரச்சனை எனக்கு தெரியும். நிறைய பிரச்சனைகள் பார்ப்பேன். சில நேரத்தில் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க. சொல்றத முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கிறது, தோஷம், பரிகாரம், இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் சோழி பிரசனம் பார்ப்போம். ரொம்ப கடுமையான தோஷங்கள் ஜாமக்கோள் பிரசனத்துல ஒரு பெரிய நெகட்டிவ் காமிச்சு அதை சரி பண்ண முடியல அப்படின்னா அடுத்த பிரசனத்துக்கு சோழி பிரசனத்துக்கு போவோம். அதுக்கு கீழே இருக்க பிரச்சனை வேற பிரச்சனை போக முடியாது. நம்ம கேபி பிரச்சனையும் பார்க்கலாம். சரி, நம்ம அதுக்கெல்லாம் போவேன்னா இப்ப உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் பார்ப்போம். உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் உதயத்தை கடந்த கோள் அப்படின்னு நல்ல வார்த்தையை கவனிக்கணும். உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் உதயம் நோக்கி போற கோள்னு கிடையாது. உதயத்தையும் நோக்கி வரக்கூடிய உதயத்தை கடந்த கோள் அப்படின்னு வந்துட்டாவே ஜாம கிரகங்களை தான் எடுக்கணும். மேல அந்த பச்சை கலர்ல இருக்கு இல்லையா, ஸ்கை ப்ளூ கலர்ல போட்டிருக்காங்க. அந்த கிரகங்கள் தான் உதயத்தை நோக்கி வருது, உதயத்தை கடந்தது அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க பாருங்க, உதயம் வந்து 18 டிகிரில இருக்கு. 18 டிகிரி அப்படிங்கிறது விருச்சகத்துல 18 டிகிரி. அப்ப மேசத்துல ஒரு டிகிரில இருந்து எடுத்து வந்தோம் அப்படின்னா துலாம்ல 210 டிகிரில முடியும். 210 டிகிரில முடிஞ்சா உதயம் 18 டிகிரில இருக்கும்போது உதயம் வந்து அங்க 228 டிகிரில இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? உதயம் 228 டிகிரில இருக்குன்னா 228 டிகிரி 220 டிகிரிக்கு மேல அது 228.01 இருந்தா கூட அந்த கோள் தான் உதயத்தை நோக்கி வருதுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, 203 டிகிரில பாம்புன்னு போட்டிருக்காங்க. அது வந்து உதயத்தை கடந்துருச்சு. அந்த அந்த பாம்புங்கிறது 217 டிகிரியா இருந்தா கூட அது உதயத்தை கடந்து விட்டது. உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் சந்திரன் தான் அப்படிங்கிற அமைப்பு. இப்ப நீங்க உதயநிலையை பார்க்கும்போது உதயத்தில் உள்ள கோள், உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள், உதயத்தை கடந்த கோள், இவ்வளவு விஷயமும் நம்ம ஆய்வு பண்ணுவோம். அதே மாதிரி உதயம் அடுத்து தொடரக்கூடிய கேட்கல. உங்க வாய்ஸ் எதுவுமே கேட்கல. கொஞ்சம் பொறுமையா மெதுவா சொல்லுங்க. ஒண்ணுமே கேட்கல. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியல. ஜெகன் சார், ஐயா, உதயத்தை நோக்கி வர கோல பார்க்க கூடாதுங்களா? அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் டவுட் கேளுங்கன்னு சொல்லும்போது மட்டும் கேளுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே முடிக்கல. சரிங்க, சரிங்க. உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் உதயத்தை கடந்த கோள்னா ஜாம கிரகம் தான். உதயம் வந்து எதை வேணாலும் தொடரலாம். ஜாம கோளையும் தொடரலாம், உள்கட்ட கிரகத்தையும் தொடரலாம். இப்ப பாருங்க, உள்கட்டத்துல 219 டிகிரில ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா உதயம் தொடக்கூடிய கோள் வந்து உள்கட்டத்துல இருக்க அந்த கோளை தான் தொடப்போகுது. ஆனா உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள்ங்கிறது சந்திரன் தான். 248 டிகிரில இருக்காரு. 248 டிகிரினா கிட்டத்தட்ட தனுசையே தாண்டி இருக்காரு. உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் அப்படிங்கும் போது தனுசு தாண்டில தனுசுல தான் இருக்காரு. தனுசு வந்து 270 டிகிரி வரைக்கும் இருப்பாரு. தனுசுல தான் இருக்காரு. ஆனா உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் அப்படிங்கிறது ஜாம கோள் தான் எடுப்போம். எதுக்கு அப்படின்னா உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோளோட பலனை வந்து ஜாதகர் அனுபவிக்க போறாரு. கண்டிப்பா அது நடந்தே தீரும். உதயம் தொடர்புடைய கோள் வந்து நடந்துகிட்டு இருக்கு, நடக்க போகுது, அதுவும் நடக்க போகுது. ஆனா உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பு. அப்படிங்கும் போது உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோளை கண்டிப்பா அவசியமா பார்க்கணும். இப்ப பாருங்க, உள்கட்டத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் உள்கட்டத்துல சூரியன் வந்து சூரியன் விடுங்க, செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கலேன். செவ்வாய் வந்து ஒரு 220 டிகிரில இருக்காரு அப்படின்னா சந்திரன் வந்து 240 டிகிரில இருக்காரு. 240 டிகிரில இருக்கும்போது தனுசுல இருக்காரு. இதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. உயர்நிலையில ரொம்ப தெளிவா வரும். இங்க தெளிவு இல்லைன்னு இல்லை, இங்க எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்ப இங்க 220 டிகிரில இருக்க செவ்வாயை தான் முதல்ல உதயம் தொடப்போகுது. அப்ப அடுத்து நடக்க போற சம்பவம் செவ்வாயோட பலன்களா தான் இருக்கும். செவ்வாயோட காரக பாவ பலன்களா தான் இருக்கும். ஆனா உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் இவங்க கேட்ட கேள்விக்கான பதில சொல்லும். இப்ப உதயத்தை நோக்கி சந்திரன் வராது. இப்ப பாருங்க, மேல என்ன சொல்லணும், அம்மா வீட்டுக்கு சென்ற மனைவி திரும்ப வரவில்லை, எப்போது வருவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்ப உதயத்தை நோக்கி சந்திரன் வராது. அப்ப இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் உள்கட்டத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உள்கட்டத்துல உச்சமா இருக்கு. உச்சமா இருக்குன்னா பலமா இருக்கு. அப்ப உதயத்தை நோக்கி சந்திரன் வருது அப்படின்னா உயர்நிலை இருள் இது. உதயத்தை நோக்கி சந்திரன் வந்தாலே அந்த விஷயம் என்ன கேள்வி கேட்டாங்களோ அது கண்டிப்பா நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் நடந்தே போகுது, உடனே சீக்கிரமா நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படிங்கிற அமைப்புல உள்கட்டத்துல அந்த உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோளோட பலம் என்ன அப்படின்னு உள்கட்டத்துல தான் பார்க்கணும். அதே மாதிரி உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோளோட காரகம் என்ன? இப்ப சந்திரன் வருது உதயத்தை நோக்கி. சந்திரனுக்கு நிறைய காரகம் இருக்கும். அதுல என்ன காரகங்கிறத ஆளோட நிக்கிற பாவத்தை வச்சு சொல்லணும். இப்போ உங்களுக்கு பாவ காரங்களும் கொடுத்துருப்போம், கிரக காரங்களும் கொடுத்துருப்போம். அது காமனான விஷயம். அதுவே போதும். அது அடிப்படையா தெரிஞ்சவங்களுக்கு அதுவே போதும். சின்ன லெவல்ல பாக்குறவங்களுக்கு, பெரிய லெவல்ல பாக்குறவங்களுக்கு இன்னும் நிறைய காரகம், நட்சத்திர காரகம் எல்லாமே உயர்நிலை கிளாஸ்ல வரும். அப்ப இந்த சந்திரனோட 2ஆம் வீட்டு பலன் என்ன அப்படின்னா சீக்கிரமா வர்றது. புதிய நபர் வருகையே சொல்றாங்க. அப்ப சந்திரன் போது சீக்கிரமா வர்றது. சந்திரன் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டா மூவிங் பண்ற பிளான், மூவ் ஆகிற பிளான். அப்படிங்கிற நேரத்துல சீக்கிரமா வருவாங்க, வந்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஆறுடம் புதிய புதிய நம்ம அதுல பாருங்க, நம்ம இதுல கொடுத்துருக்கோம் 8ஆம் பாவத்துக்கு புதிய நபர் வருகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப எந்த ஒரு விஷயம் ஜாதகருக்கு உள்ள வரணும்னாலும் 8ஆம் பாவம் வேலை செஞ்சாதான் உள்ள வரும். 12ஆம் பாவம் வேலை செய்யும் போது தடையாகும் அப்படிங்கிற அமைப்பு. அதான் நம்ம உயிர்நிலையில பார்ப்போம். ரொம்ப டெப்தா பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப டெப்தா பார்ப்போம் உயர்நிலை. இப்போ உங்களுக்கு ஒரு 15 14 விஷயங்கள் கொடுத்துருக்கோம். இந்த விஷயங்கள அந்த எவ்வளவு நடத்த முடியுமோ அவ்வளவு நடத்திருக்கோம். உயர்நிலை போகும்போது அதை மட்டுமே ரொம்ப தெளிவா 12 கட்டத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் அது என்ன பலன் ஒருத்தர் காணவில்லை அப்படின்னா 1ஆம் பாவம் என்ன சொல்லுது, 2ஆம் பாவம் என்ன சொல்லுது, 3ஆம் பாவம் என்ன சொல்லும், 4ஆம் பாவம் என்ன சொல்லும், தனித்தனியா சொல்லுவோம். இப்ப அதுக்கான ரூலை மட்டும் கொடுத்து அதில் பார்த்துருக்கோம். அதுவே போதும். நீங்க இன்னமும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரொம்ப துல்லியமா சொல்லணும். நடந்த விஷயம், நடக்க போற விஷயத்த துல்லியமா அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள் உதயத்துக்கு பின்னால 3 கட்டத்தை எடுத்து என்னத்தை கடந்து வந்தார், என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும், உதயம் அடுத்து தொடரக்கூடிய கோள்களை வச்சு அடுத்து என்னென்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்தையும் உதயத்தை வைத்தே சொல்லுவோம். சரிங்களா? அப்ப உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோளோட பலம், பலவீனம் உள்கட்டத்தில் இருக்க அதே கிரகத்தை வச்சு தான் செக் பண்ணணும். ஏன்னா ஜாம கிரகம்னு ஒரு கிரகம் கிடையாது. அதை பிரசனத்துக்காக நம்மளா இன்பில்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா பாருங்க, சனி 1.5 மணி நேரத்துல அடுத்து இன்னும் ஒரு 3 மணி நேரத்துல உதயத்தை தொட்டுருவாரு. ஆனா ஆக்சுவலா சனி உள்கட்ட சனி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? சனி ஒரு கட்டத்துக்கு 2.5 வருஷம் மூவ் ஆவார். அப்ப கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும். சாரி 12 வருஷம் கிட்டத்தட்ட 24 26 வருஷம் ஆயிரும் அங்க வரதுக்கு. அப்ப எப்படி பலன் சொல்றது? சரியா? அதுக்காக தான் இந்த ஜாம கிரகங்கள் போட்டுட்டாங்க. இப்ப சனியோட காரகத்துவம் ஜாதகருக்கு எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறத வெளிக்கட்ட கிரகத்தை வச்சு சொல்லிட முடியாது உடனே. ஏன்னா அந்த உதயத்தை தொடுறதுக்கு உதயம் அதை போய் தொடுறதுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்கும். அதனால ஜாம கிரகமும் நமக்கு இது பண்ணி அது உதயத்தை நோக்கி வருது, உதயத்தை கடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அமைப்புல கொடுத்துருக்காங்க. இப்போ உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோளோட பலம் பலவீனங்கிறது உள்கட்ட கிரகத்துல இருக்க அதே கிரகத்தை செக் பண்ணணும். இப்ப பாருங்க, உள்கட்டத்துல சந்திரன் வரார், உதயத்தை நோக்கி வரார் இல்லையா? 248 டிகிரில இருக்காரு. 240 டிகிரில இல்லாம ஒரு இப்ப உதயம் 218 டிகிரி அப்படிங்கும்போது 228 டிகிரில உதயம் இருக்கு. இப்ப சப்போஸ் அந்த சந்திரன் 248 டிகிரி இல்லாம ஒரு 239 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்படியே உதயத்தை நோக்கி தான் வராரு. ஆனா என்னவா இருப்பாரு? நீசமா இருப்பாரு. கிரகங்களோட ஆட்சி உச்சம் கொடுத்துருப்போம். எப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப ஜாதகருக்கு அந்த சந்திரன் சார்ந்த பலன்கள் நீசமான பலன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனா அது ஜாம கிரகம் அப்படிங்கிறதுனால டெம்பரவரியா பிரச்சனையா இருக்கும். கீழ்கட்டத்துல அந்த கிரகம் உச்சமா இருக்கனால போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். வெளிக்கட்டத்துல இருக்கிற கிரகம் பலம் இழந்து கீழ்கட்டத்துல பலமா இருக்கு அப்படின்னா ஆரம்பத்துல பிரச்சனை, போக போக சரியாகி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே ஜாம கிரகத்துல அந்த கிரகம் பலமா இருந்து, இப்ப பாருங்க, இதே சந்திரன் கீழ்கட்ட சந்திரன் உதயத்துல இருந்து வெளிக்கட்ட சந்திரன் ரிஷபத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். எக்ஸாம்பிள் சொல்லும்போது ரெண்டுமே சந்திரன் தான். அந்த சந்திரன் மட்டும் அப்படியே மாத்தி வைக்கிறோம். மாத்தி வைக்கும் போது வெளிக்கட்ட சந்திரன் உச்சமா இருக்காரு ஜாம சந்திரன், உள்கட்ட சந்திரன் நீசமா இருக்காரு. ஆனா உள்கட்ட சந்திரன்ங்கிறதா ஒரிஜினல் சந்திரன் தான் ஆக்சுவலா பிரபஞ்சத்துல இருக்குது. ஜாமச்சந்திரன் ஒரு சந்திரன் கிடையாது. அதை நான் பிரச்சனைக்காக இன்பில்ட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிற ஆரம்பத்துல நல்லா இருக்கும், போக போக பிரச்சனையா வரும் அப்படின்னு அர்த்தம்.
சரிங்களா? இதை வந்து உங்களுக்கு இன்னமும் தெளிவா விளக்குறேன். எப்படி விளக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதயத்தை நோக்கி சூரியன் வராருன்னு வச்சுக்கோங்களேன். உதயத்தை நோக்கி சூரியன் வராரு. அப்ப உதயத்தை நோக்கி சூரியன் வராது. தொழில 10ஆம் பாவங்க தொழிலை பத்தி சுய தொழிலை பத்தி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதயத்தை நோக்கி சூரியன் வராரு. உள்கட்டத்துல சூரியன் வந்து ஆட்சி பலத்துல இருக்காரு. அப்ப கண்டிப்பா தொழில் செய்யலாம், நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். சரி, இப்ப இதே உதயத்தை நோக்கி சந்திரன் வராது. அந்த சூரியன் வந்து சிம்மத்துல இல்லாம துலாம்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நீசமா இருப்பார். தொழில் பண்ணுனா லாஸ் ஆயிரும், மாட்டிக்குவ. ஏன்னா நீச பலன்ல இருக்காரு. போக போக இதுவாகி டல்லாகி ஒண்ணுத்துக்கு இல்லாம போயிடும் தொழில் அப்படிங்கிற அர்த்தம். இதே பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள். உதயத்தை நோக்கி சனி வராரு. ஏன்னா தொழில்ல வந்து காரகத்துக்கு சனி வந்து அதிபதி. காரகத்துல பாவத்துக்கு 10ஆம் பாவம், காரகத்துக்கு சனின்னு வராரு. உதயத்தை நோக்கி சனி வராரு. இப்ப உள்கட்டத்துல சனி எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்காரு. வக்ரம் அப்படின்னா நல்ல பலன் இல்லைன்னு அர்த்தம். அப்ப வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்ப பாருங்க, சனி வந்து எப்ப வக்ர நிவர்த்தி ஆவார்னா 15 நவம்பர் 2024 அன்னைக்கு அது வரைக்கும் வக்ரமா இருக்காரு. அதுக்கு அடுத்து அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆயிட்டா கூட அடுத்த நாள்ல இருந்து நம்ம கணக்கு எடுப்போம். அப்ப 16 நவம்பர் 2024 இருந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் தொழில் சம்பந்தமா எதுவும் கேட்காதான்னு சொல்லணும். ஏன்னா உள்கட்டத்துல வக்ரமா இருக்காரு. இதே உள்கட்டத்துல நீசமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீசமா இருக்காரு, உயிர் நோக்கி சனி வந்துட்டாரு. தொழிலை பத்தி கேட்கறாங்க. தொழில் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு தொழில் பண்ணக்கூடாது. எப்ப பண்ணக்கூடாதுன்னா சனி வந்து பலம் பெற வரைக்கும். சனி வந்து நீசமா இருக்காரு, உள்கட்ட சனி. அப்ப உள்கட்ட சனி வந்து 2.5 வருஷம் கழிச்சு தான் நீச பங்கம் ஆவார். இங்க 7க்கு வருவார், உதயத்துக்கு 7க்கு வருவார். அப்ப அது வரைக்கும் உதயம் அங்கதான் இருக்குமா சார் அப்படின்னா பிரசனத்துல ஒரு கால்குலேஷன். அப்ப 7க்கு வரும்போது சனி வந்து திக்பலம். திக்பலங்கிற என்ன சார் திக்பலம் புதுசா ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னா, அப்படி ஒரு பலங்கள் கிரகத்துக்கு பலங்கள் ஏகப்பட்ட பலங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது சனி வந்து 7க்கு வரும்போது பலன் ஆயிடுவாரு. அப்ப அந்த சனி வந்து ரிஷபத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அந்த டேட்டை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சு கிரக பரிசீலனை எல்லாமே நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படிங்கிறப்ப சனி அங்க வரும்போது நீ தொழில் பண்ணலாம்ப்பா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்ப இந்த உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் எது? உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோளோட பலம் பலவீனம் பாக்குறது எப்படின்னு சொல்லிருக்கேன். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருக்குன்னா பொறுமையா கேட்கணும். ஜெகன் சார், டவுட் இருக்கா? இல்லையா, கிளியருங்க ஐயா. கிளியரா? வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லைங்க ஐயா. ஏன்னா அன்னைக்கு கிளாஸ் வந்து நிறைய பேர் வந்தாங்க, 40-50 பேர் வந்தாங்க. நிறைய பேர் டவுட் கேட்டாங்க. அதனால கிளாஸ் 1 ஹவர் நீங்க மேக்சிமம் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன் ஒரே இதுல. சரி, அப்ப இன்னொரு அடுத்த விஷயம், ராமகுல பிரசனத்துல இன்னும் முக்கியமான விஷயம். ராமகுல பிரசனம் மட்டும் இல்ல, பிரசனத்துல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது எந்த பிரசனமா இருந்தாலும் நம்ம ஜாதகத்துல பார்ப்பாங்க. ஜாதகத்தை விட பிரசனத்துல அந்த கிரகம் வந்து வலிமையா இருக்கு. பாதகஸ்தானம், பாதகாதிபதி. சரராசிகளுக்கு வந்து பாதகஸ்தானம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். சில ராசிகளுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். ராசிகளுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம் வரும். அப்ப இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதி 2 பேர். அந்த பாதகஸ்தானத்தோட அதிபதி பாதகாதிபதி. பாதகஸ்தானத்துல இருக்க கிரகங்கள் பாதகம் செய்ய தூண்டும், பாதகத்தை செய்ய வைக்கும். பாதகத்தை செய்யறது யாருன்னா பாதகாதிபதி செய்வார். இந்த பாதகாதிபதி என்ன பண்ணும் அப்படின்னா நஷ்டத்தையும் மன உளைச்சலும் செய்வாங்க. இப்ப பாருங்க, உதயத்தை நோக்கி சந்திரன் தான் வருது. அப்ப இது ஸ்திர உதயம். அப்ப பாருங்க, இது நம்ம சொன்ன மாதிரி அப்படியே எக்ஸாக்டா நடந்துச்சு. நம்ம இதுல இருக்க ஒருத்தவங்க தான் கேட்டாங்க. இதை நம்ம சொன்னோம் வருவாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல துல்லியமா சொன்னோம். எல்லாமே ஆச்சரியப்படுறதுக்கு அது எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்தை பார்த்தாலும் ஜாதகத்திலையும் அசையாம அதே தான் இருந்துச்சு. ஏன்னா பிரச்சனை என்ன சொல்லுதோ அதே தான் ஜாதகத்திலையும் இருக்கும். அப்ப உதயத்தை நோக்கி சந்திரன் வரனால பாதகம் நடக்கும். பாதகம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா பாதகாதிபதி வராது. அதுவும் 7லையும் 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தையும் உதயத்தையும் பாக்குறாரு. அப்ப பாதகாதிபதி கடுமையான பாதகத்தை செய்வாங்க. அடுத்து பாதக ஸ்தானத்துல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசனத்துல இன்னொரு முக்கியமான கிரகம்ன்றது அட்டமாதிபதி. 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி அட்டமாதிபதி, அஷ்டமாதிபதிம்பாங்க, அட்டமாதிபதிம்பாங்க. அப்ப 8ல இருக்கக்கூடிய கிரகங்களும் அஷ்டமாதிபதியும் ஜாதகருக்கு அவமானத்தையும் மன உளைச்சலையும்
ஓடி போறது, தற்கொலை எண்ணங்கள் தர்றது, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். இது கூட போனா பரவாயில்ல அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறது எல்லாமே இந்த அஷ்டமாதிபதி பண்ற வேலை தான். இப்ப பாருங்க, உதயத்துக்கு 8ல எங்க என்ன இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கீழ்கட்ட சேவை உதயாதிபதியே இருக்காரு. இப்ப இந்த பிரச்சனை யாருக்காக கேட்டாங்களோ அந்த அவங்களே அந்த நிலைமையில தான் இருப்பாங்க. அவமானம் அமைப்புல இருப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி ஆளாவே இருப்பாங்க. ஏன்னா அந்த உதயாதிபதியாவே இருக்கறனால 6ஆம் அதிபதியும் அவர் தான். உதயத்துக்கு 6ஆம் இடம் மேசம். அதுக்கு அதிபதியும் செவ்வாய் தான். 8ஆம் இடத்துல இருக்குது. உதயாதிபதியும் அவர் தான். அவங்களே அப்படிப்பட்ட ஆள்களா தான் இருப்பாங்க. இந்த 8 அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவோம். உதயத்துக்கோ உதயத்துல 8ஆம் அதிபதி இருந்தாலும் சரி, உதயாதிபதி போய் 8ஆம் இருந்தாலும் சரி, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா விதண்டாவாதத்தின் உச்சமான இருப்பாங்க. இப்படி அவங்ககிட்ட உட்காந்து ஒரு விஷயத்த சொன்னா கூட அடுத்த நாள் காலையில அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி அமைப்புல தான் இருப்பாங்க. உதயாதிபதி 8ல இருந்தாலும் இவங்கெல்லாம் சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு அமைப்பு. இப்ப அதன் மூலமா அவமானம் அடைய போறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி பாதகஸ்தானத்துல போய் 8ஆம் அதிபதியே உட்காந்துருக்காரு. அந்த அவமானத்துக்குள்ள மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம். வெளிக்கட்டத்திலயும் உதயாதிபதி நீசமா இருக்காரு. அப்ப உதயாதிபதி உதயாதிபதிங்கிறது யாருன்னா, யாருக்காக பிரசனம் கேட்கப்பட்டதோ அவரோட தகுதி அப்படிங்கும்போது, வெளிக்கட்டத்துல உதயாதிபதி செவ்வாய் வெளிக்கட்டத்துல பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்காரு. 20 டிகிரி வரைக்கும் கடகம் தான். 91ல இருந்து 120 வரைக்கும் கடகம் தான். அப்ப வந்து உங்களுக்கு தகுதியின்மையே காட்டுது. வீட்டுக்கு வந்த இந்த செவ்வாய் சம்பந்தமா, செவ்வாய்ங்கிறது கணவருக்கு காரகமாகும். இதுல உதயாதிபதியாவே வராது. அப்ப அதுக்கான தகுதி இல்லை. நீ வந்து வர்றதுக்கான தகுதி இல்லை அவங்கள்ட்ட. தகுதி குறைவா அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. அது பாதகஸ்தானத்துலயும் இருக்கு. அதுவே அவங்களுக்கு பெரிய பாதகமா போய் முடியும். நாளைக்கு இதனால என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்களுக்கு திருமண முறிவு கூட ஏற்படலாம். செலவுக்கு போகும். இந்த பிரச்சனைகளை சொல்லுது இது. இதுதான் அமைப்பு. இப்ப என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, உதயம் ஆருடம் கழிப்பு பார்த்திருக்கோம். அதோட கால்குலேஷன் பார்த்திருக்கோம். உதயத்துக்கு நோக்கி வரக்கூடிய கோள் பார்த்திருக்கோம். அப்புறம் பாதகாதிபதி பார்த்திருக்கோம். அஷ்டமாதிபதி பார்த்திருக்கோம். உங்களுக்கு இது இல்லாம வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஜாமகோல் பசங்கள இது இல்லாம வேற யாராவது டவுட் இருக்கா யாருக்காவது? வணக்கம். இதுல பாதகாதிபதி ஸ்தானத்திலே அஷ்டமாதிபதியும் இருக்காரு இல்லையா? ஆமா. அப்ப பாதகமா சொல்லி- அஷ்டமா சொல்ல- சேர்ந்துருச்சுன்னா என்ன அப்போ இவருக்கு 2 நடக்கும் இல்லையா? ஆமா, பிரச்சனை பெருசா இருக்கும். ஒய்ஃப் வந்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு திருப்பியும் போயிடுவாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல ஒய்ஃப் வரவே மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? வந்துட்டு போயிருவாங்கன்னா நம்ம சொன்னா வந்துட்டு போயிட்டாங்க அதே மாதிரி. சூப்பர் ஐயா. அதான் கேட்டேன் ஐயா. நன்றி ஐயா. ஓகே. சரி. அடுத்து வந்து கவிப்பு. கவிப்பு அப்படின்னாவே ஒரு ரகசியம். ரகசியம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, சார் கவிப்புக்கு நிறைய பிரச்சனை தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்க, சார் இந்த கவிப்புனாலே பெரிய தலைவலி தான் சார். கவிப்பு வந்து உட்காந்துட்டு முக்கியமான விஷயத்துல ஃபுல்லா பிரச்சனையே பண்ணிடுது சார். ஆக்சுவலா பிரசனம் பாக்குறதே நம்மளை தற்காத்துக்கிறது தான் பாக்குறோம். இல்ல என்ன அப்படின்னா கவிப்புங்கிறது நடந்து முடிஞ்ச விஷயத்துல இருக்க ரகசியத்தையும் இப்ப வந்து நம்மள்ட்ட ஒரு விஷயம் அப்படியே தேன் மாதிரி கேட்பாங்க. ஆனா இவங்க என்னென்ன வேலை பார்த்திருக்காங்கன்னு ரகசியத்தை கவிப்பு சொல்லிடணும். ஆளு இப்படி ஆள் இல்ல, நம்பாத, சாதாரண ஆள் இல்ல, உன்கிட்ட வந்து நல்ல மாதிரி கேட்கறான், பிரச்சனைக்கு காரணமே என்னன்னா அப்படின்னு கைப்புல சொல்லிடும். இப்ப உதயாதிபதியே கவிப்புல இருப்பாரு, இல்லாட்டி கேட்ட கேள்விக்கான காரணம் கவிப்புல இருப்பாரு. அப்ப வந்து அந்த சேதம் வந்து எதனால நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லும். இவங்க மறைக்கிற விஷயத்த சொல்லும். இவங்க ஒரு விஷயத்த ஃபியூச்சரை பத்தி கேட்கறாங்க, நடக்க போற விஷயத்த பத்தி கேட்கறாங்கன்னா அந்த விஷயத்துல சேதாரம் வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத காமிச்சு நடந்து முடிஞ்ச விஷயங்கள்ல இருக்க பிரச்சனைகளையும் இவங்க நம்ம கிட்ட இருந்து மறைக்கிற ரகசியமும் சில நேரம் அவங்களுக்கே தெரியாம சில ரகசியம் இருக்கும். இது நடந்துருச்சு, ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த கவிப்பு சொல்லணும். இப்ப பாருங்க, கையில ஒருத்தவங்க மறைச்சு வச்சுட்டு என் கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா கூட கவிப்பு வச்சு நீங்க சொல்லலாம். இதை நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா டெஸ்ட் பண்ணும்போது ட்ரையல் அண்ட் எரர்ஸ்ல நிறைய தப்பு வரும். உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நிறைய காரணங்களை வந்து லகுவா யூஸ் பண்ண தெரியணும். இப்போ வந்து நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணி பாருங்க. நீங்களா சொல்லக்கூடாது. அவங்களா வந்து ஒரு சில விஷயத்த எங்கேயா கொண்டு மறைச்சு வச்சுட்டு எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னா கைப்பு வச்சே கண்டுபிடிக்கலாம். தொலைந்து போன பொருளை கண்டுபிடிக்கிறதுங்கிறது வேற. வேணும்னு ஒளிச்சு வச்சுட்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடி பார்ப்போம், என் கையில என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி
ஒரு இடத்துக்கு போயிருக்கேன். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து ஒரு துணியோ வேற ஏதோ வாங்கியிருக்கேன். அது என்னன்னு சொல்லு பார்ப்போம். அதோட கலர் என்ன சொல்லு பார்ப்போம் அப்படின்னா, இந்த ஆருடம் கைப் வச்சு கரெக்டா சொல்லலாம். சொல்ல முடியும். சில நேரத்துல ஒன்று 2 இடத்துல தப்பு ஆகத்தான் செய்யும். அத அந்த நேரத்துல நீங்க மனசு விட்டுறக்கூடாது. சில நேரத்துல நம்ம கை மீறி போகதான் செய்யும். எல்லா நேரத்துலயும் கரெக்டா எக்ஸாக்ட்டா சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே 60% பலன் சொன்னாவே அவர் வந்து நல்ல ஜோதிடர் அப்படிங்கிற அமைப்பு. பிரசனத்துல 90% தாண்டிட்டாவே நீங்க பெரிய கிங்கு தான் அதுல. அதாவது 100% சொன்னீங்க 90% சக்சஸ் அப்படின்னா நீங்க பெரிய கிங். அந்த கிங் அப்படிங்கிற அமைப்புல கொண்டு வந்து விடுறது வேற எந்த பிரச்சனையும் வர முடியாது. ராமகுல பிரசனத்துல மட்டும் தான் ஈஸியா வர முடியும். மற்ற பிரசனத்துல ஏகப்பட்ட விதிகள் இருக்கு. ராமகுல பிரசனம் மாதிரி உங்களுக்கு ஈஸியா இந்த உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோல் கவிப்பு அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் மற்ற பிரசனத்துல இல்லை. அது உங்களுக்கு சொல்லாது. இப்ப தோழி பிரசனம்னு போனீங்கன்னா திரிஸ்புடம் சதிஸ்புடம் இந்த மாதிரி நிறைய ஸ்புடம் இருக்கு. அந்த ஸ்புடத்தை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கவிப்பு மாதிரி அதுவும் வேலை செய்யும் வச்சுக்கோங்க. ஆனா கவிப்புல இருக்க அளவுக்கு ரகசியத்தை சொல்லாது. இப்ப பாருங்க இதுல 5ல கவிப்பு இருக்கு. 5ல கவிப்பு இருக்கும்போது 5ங்கிறது குழந்தைகள், 5ங்கிறது ஆசைகள். அதாவது 5ங்கிறது ஆசை, 11 அதோட 7ஆம் இடம் 11ங்கிறது அபிலாசை. இந்த 5ங்கிற ஆசை வந்து நியாயமான ஆசையாவே இருக்கலாம், நியாயமற்ற ஆசையாவே இருக்கலாம். அபிலாசைங்கிறது நடக்க முடியாத ஆசைகள் எல்லாமே அதுக்குள்ள போயிடும். ரொம்ப அளவுக்கு தகுந்த ஆசைப்படுறது 14ஆம் இடத்துல போயிடும். அதாவது எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து சைக்கிள்ல தான் போக முடியும். அவரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டா பரவாயில்ல, கார் வாங்கணும்னு ஆசைப்படுறது எல்லாம் 14ஆம் இடம். ஆசைப்படுறது தப்பா தானே? ஆசைப்படுறதுலாம் தப்பு இல்லை. அதுக்கு தகுந்த இது இருக்கணும் இல்லையா? அதை சொல்லும். பைப்ல வந்து 14ஆம் அதிபதி இருக்காரு, பைப்பு போய் 11ல இருக்கு அப்படின்னா அவங்க நடக்க முடியாத விஷயத்த ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அமைப்புல போய். இப்ப 5ல கைப்பு இருக்கு அப்படின்னா இவங்களோட ஆசைகள் ஏதாவது பிரச்சனை இருக்கு. அந்த ஆசை வந்து ராகு அப்படிங்கிறதுனால நேர்மையான ஆசை இல்லை. ராகுங்கிறது நேர்மையானதை சொல்லும், கேதுங்கிறது சட்டப்படியானதை சொல்லும். சட்டப்படினால அது நேர்மையான அவசியமும் கிடையாது. சட்டத்திலையும் சில விஷயங்கள் சட்ட என்ன சொல்றது நேர்மையற்ற விஷயங்களும் இருக்கு. என்ன சட்டப்படின்னு தான் சொல்ல, நேர்மையான சொல்ல. கேதுங்கிறது சட்டப்படியான கிரகம், ராகுங்கிறது சட்ட விரோதமான கிரகம். அது முறையற்றன்னு சொல்லலாம். பொதுவாகவே ராகுனாவே எல்லாமே முறையற்றது, தேவையில்லாதது, நடைமுறைக்கு ஒத்து வராதது. இருக்கிறதுல மிகப்பெரிய யோக கிரகங்கிறது ராகு தான். ஒரு ராகு தேசியா ராகு பத்தியா நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நல்ல அமைப்புல ராகு இருக்காருன்னா திடீர்னு அவரை கொண்டு உச்சாணியில கும்பல உட்கார வச்சு ராஜா வாக்கணும். வேற எந்த கிரகத்தினாலையும் அதை செய்ய முடியாது. அதுக்கடுத்து அந்த அளவுக்கு நன்மை செய்யற கிரகம் சனி. ஆனா இந்த ராகு சனிங்கிறது எல்லாரும் பயப்படுவாங்க. ராகு சனியை கொண்டு பயப்பட தேவையில்லை. ராகு சனியை அதாவது சனி எப்படின்னா ஆரம்பத்துல கெடுதல் பண்ணி பெரிய லெவல்ல நம்மள யாரு எப்படி ஆட்கள் இது வரைக்கும் இவங்கெல்லாம் நல்லவே நம்பிட்டு இருந்தேன், இப்ப பாரு இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி நமக்கு கிளாஸ் எடுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த நீங்களாம் நல்லா இருந்து கொடுத்துட்டு போயிருவாரு. நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ராகு வந்து என்ன இவ்வளவு நல்லவனா இருக்க அப்படின்னு சொல்லி கெடுத்து விட்டு ஒண்ணுத்துக்கெல்லாம் ஆக்கி விட்டுருவாரு ராகு. ஆனா அவரு கொடுக்கும் போதே தெளிவாகி சேஃப்டி பண்ணிட்டோம்னா ராகு ஒன்றும் பெருசாலாம் கெடுத்துட்டு மாட்டாரு. ஆனா ராகு வந்து எப்படி இருந்தாலும் ராகுவோட விஷயத்தை வீழ்ந்துடும். ராகுங்கிறது பாம்பு. பாம்பு வந்து ஒரு செகண்ட்ல வந்து சரசரசரன்னு மூவ் ஆகி போயிடும். இப்பதான் பார்த்தேன் பாம்பு இங்கெல்லாம் சொல்லுவோம். அது எங்க போச்சுன்னே தெரியாது. சமயத்துல ராகு சரசரன்னு நீங்க கண் நிமிக்கிற நேரத்துல உங்களை கவுத்து விட்டு போயிடுவாரு அப்படின்னா. ஒரு நிமிஷம். அப்படிங்கிற அமைப்புல 5ல கவிப்பு இருக்கு. 5ங்கிறது கைப்புங்கிறது ஆசையை சொல்லுது. 5ங்கிறது ஆசையை சொல்லுது. அதுல கவிப்பு இருக்கு. என்ன ரகசியம்னா ராகு அங்க இருக்கு. அது முறையற்ற ஆசை, தேவையில்லாத ஆசை. அது காலபுருஷனா 12ஆம் ராசி. 12ங்கிறது உல்லாசம் சல்லாபம், 5ங்கிறது ஆசை, 12ங்கிறது உல்லாசம் இதெல்லாம் சொல்லுவோம். அப்ப 5, 12 உல்லாசம் சல்லாபம், தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத எண்ணங்கள் அந்த மாதிரி அமைப்புல காமி அந்த மாதிரி எண்ணங்களாலதான் இதுவாகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை சொல்லுதாங்க. அப்ப கைப்போட ரகசியம் அது. கைப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த விஷயத்தில் உள்ள ரகசியங்களையும் நடந்து முடிந்த விஷயத்தோட சேதாரங்களையும் காமிக்கும். நடக்க ஃபியூச்சரை பத்தி கேள்வி கேட்கும்போது அதுல என்ன ஆக போகுது, எங்க போய் மாட்ட போறாங்க, எந்த விஷயம் இவங்களுக்கு பிரச்சனை பண்ண போகுதுங்கிறத காமிக்குது. அப்ப கைப்புங்கிறது நமக்கு நல்லதுதான் பண்ணுது.
இருக்க பிரச்சனையே காமிக்குது. அப்படிங்கும்போது கைப்பு வந்து பெரிய டூலா நம்ம யூஸ் பண்ணோம். ஆனா கைப்பை பார்த்து நிறைய பிரச்சனை பார்க்கவங்க ஜாமக்குள்ள நல்லா பெரிய லெவல்ல சேர்ந்துருக்கீங்க. கைப்பை பார்த்தாவே வேண்டா வெறுப்பா பார்ப்பாங்க. கைப்பு தான் அந்த பிரச்சனை கர்த்தாவை பெரியால ஆக்குறதே அந்த கைப்பு தான். ஏன்னா அங்கதான் ரகசியமே இருக்கு. அதனால கைப்புங்கிறது நான் கைப்புன்ற ரகசியம்னு ஒரு கிளாஸே என்னோட முன்னாள் மாணவர்கள் எடுத்திருக்கேன். அதான் நமக்கு பின்னால் நீங்க படிக்கிற உயர்நிலை படிக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் வரும். அப்ப அந்த கைப்பு வந்து எவ்வளவு முக்கியமான விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கீங்களா. அப்ப உதயம் பார்த்துட்டோம், ஆடம் பார்த்துட்டோம். உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, கைப்பு. மேக்சிமம் நம்ம ஆரம்ப லெவல்ல பிரசனத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நம்ம உயர்நிலை போகும்போது அதுக்கான நுணுக்கங்கள் இன்னும் தெளிவா கத்துக்குவோம். பாருங்க, 1ஆம் இடம் அப்படிங்கிறது பிரசனம் யாருக்காக கேட்கப்பட்டதோ அவரை பத்தி சொல்லும். 2ஆம் இடங்கிறது அவரோட குடும்பத்தை பத்தி சொல்லணும். அவரோட வார்த்தைகள், அவர் என்ன வார்த்தைகளை பிரயோகிக்கிறாரு, என்ன பேசுறாரு, அவரோட வருமானம் என்ன, அவரோட குடும்பத்தோட அமைப்பு என்னங்கிறது 2ஆம் இடம் சொல்லணும். இது தெளிவாவே சொல்லிட்டு போகலாம். 3ஆம் இடங்கிறது அவரோட 3ஆம் இடம்ங்கிறது எண்ணம், எழுத்து, இயக்கம், செயல்பாடு. அப்ப அவரோட எண்ணம், எழுத்து, இயக்கம், செயல்பாடுனா எந்த மாதிரி அமைப்புல இருக்கும், என்ன மாதிரி ஆளு, 3ஆம் இடம் வந்து அதை சொல்லும், தெளிவா சொல்லும். ஏன்னா ஒவ்வொரு பாவத்தையும் அதோட 3ஆம் பாவம் வளர்க்க முடியும். அப்ப 4ஆம் இடம் போனா அந்த பிரச்சனை யார் கேட்கப்பட்டதோ அவரோட சுகம். இப்ப பாருங்க 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியே வக்கரமா இருக்காரு. இப்ப 3ஆம் இடம் பாருங்க, 3ஆம் இடம்ங்கிறது ஜாதகோட எண்ணம், எழுத்து, இயக்கம், செயல்பாடு. அப்ப அவங்களோட எண்ணம், எழுத்து, இயக்கம், செயல்பாடே வக்கரமான குணமா இருக்கு. அவங்க வந்து அவங்களோட புத்தி வக்கர புத்தி அப்படிங்கிற அமைப்பை விட சொல்லலாம். அதே மாதிரி அவங்க சுகஸ்தானம் அவங்க சுகமும் அதனாலதான் கெட்டு போயிருக்கு. ஏன்னா 3ஆம் அதிபதியே 4ல போய் உட்காந்து அவரே 4ஆம் அதிபதியாரு வக்கரமா இருக்கும்போது அவரோட சுகம்லாம் கெட்டு போயிருக்கு. அவரால் எதுவுமே இப்போ கேள்வி கேட்கறாங்க இல்லையா கணவருக்காக. அப்ப கணவர் கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கணவர்கிட்ட இவங்களால எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியல. அது உடல் சுகமா இருக்கலாம், வேற எந்த சுகமா வேணாலும் இருக்கலாம், சொத்து சுகமாவும் இருக்கலாம். அது அனுபவிக்க முடியல, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. இப்போ 5ஆம் அதிபதினு போகும்போது 5ஆம் அதிபதி 7ல நிற்குது. அப்ப 5ங்கிறது காதல், 7ங்கிறது திருமணம். இப்ப 5, 7னால நிறைய ஜோதிடர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பா காதல் திருமணம் தான் நடக்கும் அவசியம் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவரை காதலிச்சாலும் 5, 7 தான். கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தவங்களை காதலிச்சா அது 5, 9. 2ஆம் கல்யாணம் பண்ணா 7, 9. இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன். அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முகத்துல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற அமைப்பெல்லாம் இருக்குது. நடந்திருக்கு இல்லையா? சமுதாயத்தில் நடக்காத விஷயங்கள் இல்லை, எல்லாத்துக்குமே இந்த பாவங்களை சொல்லணும். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறத கைப்பு நம்ம காமிக்கும் ரகசியத்தை. அதே மாதிரி உதயத்துக்கு 6ன்னு போகும்போது ஜாதகர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவருக்கு இருக்கிற நோய்கள், அவரோட வெற்றியும் 6ஆம் இடத்துல இருக்கு. அதெல்லாம் சொல்லணும். அப்ப அந்த அதிபதியே போய் செவ்வாய் ஆகி அவர் 8ஆம் இடத்துல நிற்கிறார் அப்படிங்கிறது அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் சைடு அவர் இன்னைக்கா இருந்தாலும் இந்த கேட்ட கேள்விக்காக வெற்றி பெறவே முடியாது அப்படின்னா இது பிரச்சனை இதனால பிரச்சனைனாலதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க திருப்பி வரல அப்படின்னா அது அவங்களுக்கு சாதகமா முடியும்னா முடியவே முடியாது. இப்ப 7ஆம் இடம் வந்து எதிர்நபர். அப்ப அவருக்கு 6ஆம் அதிபதி யாரு சுக்கிரன். அவர் வந்து 5ல நீசமா இருக்காரு. அவருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல டெம்பரவரியா டவுனா இருக்கு. அதே மாதிரி 12ல பாருங்க 330 டிகிரில உச்சமா இருந்தாலும் கவிப்புல இருக்கு. அப்ப அவர் தான் வெற்றி பெற போறாரு. இந்த இடத்துல வெற்றி பெற போறாரு, அவர் தான் வெற்றி பெற போறாருன்னு ரகசியத்தை சொல்லுதாங்க. அவர் வெற்றி பெற மாட்டாருன்னு சொல்லல, அவர் தான் வெற்றி பெற போறாரு. ஏன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. உதயத்துக்கு 11 கழிப்பு அதான் இவங்க கேள்வி வெற்றி பெற மாட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம உயர்நிலையில ரொம்ப தெளிவா படிப்போம்னு வச்சுக்கோங்க. ஒரு இதா சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப 8ன்னு போகும்போது ஜாதகரோட அசிங்கம், அவமானம், யாருக்கா கேட்டாங்களோ அவங்களோட அசிங்கம், அவமானம், அவங்களோட ஆயுள் எல்லாமே அந்த 8ஆம் இடத்துல. 9ஆம் இடம் போது அவரோட பாக்கியம், பூர்வ ஜென்மத்துல அவர் பண்ண பாக்கியங்களை என்ன பாக்கியங்களை அனுபவிக்க போறாரு அப்படிங்கிறத 9ஆம் இடம் சொல்லுவோம். இதுதான் சார் பாதகஸ்தானம் அப்படிங்க. கிருதராசிகளுக்கு பாதகஸ்தானம், அதுதான் பாக்கியஸ்தானம். அப்ப ஒரு பாக்கியம் நடக்குது அப்படின்னா ஒரு பாதகம் நடக்கும். அப்ப ஒரு பாதகம் நடக்குது அப்படின்னா அதோட பாக்கியமும் நடக்கும். ஒரு கிரகம் 2 வீட்டுக்கு அதிபதியா இருந்தா 2 வீட்டு பலனையும் தான் செய்வார். அது நம்ம அப்புறம் தெளிவா பார்ப்போம். அப்புறம் 10ஆம் இடம் போகும்போது அவரோட ஜாதகோட கர்மா. 10ஆம் இடம் அதே மாதிரி பிரசன்னத்துல வந்து உச்சிஸ்தானம், அவங்களோட சிந்தனை எங்க இருக்கு, அவங்களோட கர்மா என்ன சொல்லுது அப்படிங்கிறதுலாம் அந்த 10ஆம் இடம் சொல்லுவாங்க. 11ஆம் இடம் போகும்போது அவரோட வெற்றி, அவரோட அபிலாஷைகள் எல்லாத்தையும் சக்சஸ். இந்த 11ங்கிறது எதோட சேர்த்தாலும் சரி. இந்த 11ஆம் பாவம் 12ஆம் பாவம் மட்டும் தனி பாவங்கள். அதே மாதிரி 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் தனி பாவம். இந்த 1, 2, 11, 12 தனி பாவம். இதெல்லாம் ரொம்ப தெளிவா பார்ப்போம். இது 1ங்கிறது ஜாதகம், ஜாதகத்துக்குள்ள வரக்கூடிய எல்லாமே 2. அதுல 1ங்கிறது உயிர் பற்றான காரணங்க,
2ங்கிறது பொருள் பற்று, பணம், காசு இந்த மாதிரி விஷயம்லாம் 2ஆம் இடம் சொல்லும். இந்த 11 எதோட சேர்றதோ அது எல்லாத்தையும் டிக் பண்ணும். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு 12 எது கூட கனெக்ட் ஆகுதுன்னா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடும். அப்ப அந்த 11 12 மட்டும் வேற மாதிரி வேலை செய்யும். 1 2ங்கிறது வேற மாதிரி வேலை. அது நுணுக்கங்கள்லாம் ரொம்ப தெள்ள தெளிவா போக கத்துக்குவோம். அதே மாதிரி 6 இடத்துல நிற்கக்கூடிய கிரகத்தோட நிமித்தம் தெரிஞ்சா என்ன பலன்? 6 இடத்துல இப்ப அப்ப உங்கள்கிட்ட ஒருத்தன் பிரச்சனை கேட்கறாங்க, வெளியூர்ல இருந்து கேட்கறாங்க. இந்த 6 இடத்தை வச்சு போக உங்களுக்கு இப்ப அவங்க கேட்கிற இடம் எங்கன்னு வந்து பேசுறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா, இதெல்லாம் எதுக்குன்னா இதுனுக்கு நம்ம பிரச்சனைக்கு எந்த யூஸும் கிடையாது. ஆனா நமக்கு பிரச்சனை நல்லா பார்க்க தெரியும், நமக்கு ஜோதிடரை கை தேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய சில விஷயங்கள். 6 இடத்துல இருக்க கிரகங்களோட சம்பந்தமான ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. இதே பாருங்க டைப் என்ன சுத்தி காமிக்குதோ அதோட நிமித்தங்கள், அதோட கலரு, அதோட விஷயங்கள் நம்ம சொன்னா ஆமான்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த நஷ்டம் வந்து கண்டிப்பா அவருக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் சொல்லி தெளிவா காமிக்குன்னு அர்த்தம். அப்ப 6 இடத்தோட இருக்கிற நிமித்தங்களை விட டைப்ல இருக்கிற நிமித்தங்களோட முக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த நிமித்தத்தை நமக்கு காமிச்சாலும் சரி. இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்குள்ள தான் இருக்கீங்க, அதுல என்னத்தை போய் நிமித்தர போகுது. அப்ப வந்து ஒரே மாதிரி விஷயங்கள் தான் இருக்க போகுது. அப்போ நீங்களே சைலண்டா இப்ப நீங்க இருக்க இடத்துல அந்த கைப்பு இருக்கு. கைப்பு உயரத்துக்கு 5ல இருக்குதா, இப்ப வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா 5ஆம் இடம். ஆனா அது மீன ராசி. அப்ப நீங்க இருக்க இடம் பக்கத்துல ஒரு நீரோட்டமான இடம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிதான். அது பார்க்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமானா ஓகே, அப்ப வந்து அந்த கைப்பு போதும் அர்த்தம். இப்ப இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்ப நீங்க இருக்க இடத்துக்கு பக்கத்துல பாம்பு புத்து ஏதாவது இருக்கா, ஏன்னா ராகு இருக்கணும், பாம்பு புத்து ஏதாவது இருக்கா, இல்ல பாம்பு சம்பந்தப்பட்ட கோயில் ஏதாவது இருக்கான்னு கேட்டா ஆமா சொல்லுவாங்க. ஏன்னா 5ஆம் இடம் கோயில் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்பயும் நடக்க போதும். அப்படியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராகுவோட காரணத்துல ட்ரெயின் வரும், தொடர் வண்டிகள்லாம் தொடர்ச்சியா வண்டிகள் போகும், பெரிய வண்டி ட்ரக்கு 20 டயர் 30 டயர் இதெல்லாம் போட்டுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் பிரைவேட் ட்ராக்கு அதெல்லாம் ராகுவோட காரணம். இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. சரி அதுவும் இல்லைன்ட்டாங்க. அது இருக்குன்னு சொன்னா நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதுவும் இல்லைன்ட்டாங்க. அப்ப ராகு மாந்தி. அப்ப நீங்க இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது சமாதி இருக்கா அப்படின்னா முன்னோர், அதாவது இறந்தவங்களும் முன்னோர்கள் சமாதி இருக்கு அப்படிங்கிற அமைப்புல ஆமா அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்பயும் நடக்கும். இதை போக இதை எப்படி நிமித்தம்லாம் பாக்குறது எல்லாமே அதுல வந்துடும். உயர்நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப டெப்தான கிளாஸ். இந்த கிளாஸ்லாம் வேற எங்கேயுமே எடுத்துக்க மாட்டாங்க. வந்து என்னோட பர்சனல் ஆய்வுகள் நிறைய விஷயங்கள் எடுத்து அதுல கொடுப்பேன். அதே மாதிரி இப்ப ஜாதகர் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி எதிர்நபர்கள் இருக்கக்கூடிய இடம், அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்றாரு, 7ஆம் இடம். எதிர் நபருங்கிறது வேற, எதிரிங்கிறது வேற. எதிர் நபர்னா 7ஆம் இடம். இந்த உலகத்துல உங்களை தவிர எல்லாருமே 7ஆம் இடம் தான் எதிர் நபர். 7ஆம் இடம்னா கணவர்னு சொல்றோம்ல அப்படின்னா அது பார்ட்னர் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் 7 தான், உங்க பிசினஸ் பார்ட்னரும் 7 தான். இந்த சமூகம் அதாவது உங்களை தவிர மற்ற எல்லாமே இந்த உலகத்துல இருக்கும், அதுவும் 7 தான். எதிரின்னு வரும்போது 6ஆம் இடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதகஸ்தானமும் 6ஆம் இடமும் தொடர்பு பெறுது அப்படின்னா செய்வினை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய், பாதகாதிபதி யாரு சந்திரன். அந்த 6ஆம் அதிபதி செவ்வாய்க்கும் பாதகாதிபதி சந்திரனுக்கும் தொடர்பு இருக்கானா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து மிதனத்துல இருக்காரு, சந்திரன் வந்து தனுசுல இருக்காரு, வெளிக்கட்ட சந்திரன். உள்கட்ட வெளிக்கட்டத்தை கம்பைன் பண்ணி எடுக்கலாம். வெளிக்கட்டத்தையும் வெளிக்கட்டத்தையும் கம்பைன் பண்ணி எடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து வெளிக்கட்ட செவ்வாய் எடுத்துக்கலாமா சார்? வெளிக்கட்ட செவ்வாய் எப்பயுமே செவ்வாய்க்கு 7ல சனி இருப்பார். அப்ப அந்த வெளிக்கட்ட கிரகங்களோட பார்வையெல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். எதிரில் இருக்கிறது மாறாது. செவ்வாய்னா அதுக்கு ஆப்போசிட்ல சனி இருப்பாரு, புதன்னா அதுக்கு ஆப்போசிட்ல பாம்பு இருக்கும், சுக்கிரன்னா அதுக்கு ஆப்போசிட்ல சூரியன் இருக்கும், குருன்னா அதுக்கு ஆப்போசிட்ல சனி. அப்போ இந்த சனி செவ்வாய் வந்து எந்த ராசிகளுக்கு தொடர்பு அந்த ராசியை சம்பந்தமான விபத்துகள், கண்டங்கள் இதெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்னு அர்த்தம். சரி, இப்ப நம்ம இந்த பாதகம் அதை செய்வினை பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்ப 6ஆம் அதிபதி செவ்வாயும் பாதகாதிபதி சந்திரனும் 2ஆம் இடத்துக்கு தொடர்பு படுறாங்க. செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துக்கு சந்திரனை பாக்குறது. அப்ப செய்வினை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டா மட்டும் தான் சொல்லணும். வரவங்க எல்லாம் உங்களுக்கு செய்வினை இருக்கு, செய்வினைல 2 செய்வினை இருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஒருத்தவங்க விம்பா வைக்கிற செய்வினை. இன்னொரு செய்வினை அப்படின்னா நம்ம செய்த வினைக்கு நமக்கு பின்னால் வரக்கூடிய கர்மா அப்படிங்கிற அந்த செய்வினை. நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கு நமக்கு வரக்கூடிய கர்மா, நம்ம செஞ்ச பாவத்துக்கு நமக்கு வரக்கூடிய கர்மா.
இதையும் அந்த செய்வினைன்னு சொல்லுவோம். இந்த 2 செய்வினைக்கும் ஸ்பெல்லிங் ஒண்ணுதான். ஆனா அர்த்தம் வேற வேற. அப்படி அது என்னன்னு பார்த்து சொல்லி அதுக்கு தகுந்தமான பரிகாரங்கள். இப்ப செய்வினை எப்படி சார் போய் எடுக்குறது? ஒருத்தவங்க செய்வினை வச்சு கொன்ற முடியுமா அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாது. ஒருத்தவங்க செய்வினைங்கிறது வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வைக்கிற செய்வினைங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணலாமே தவிர அவரை ஒண்ணும் இல்லாமலாம் ஆக்க முடியாது. இப்படி பாத்தீங்கன்னா அப்படி பண்ணிடலாம் அப்படின்னா உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தர் செய்யணும் வச்சு உலகம் அழிஞ்சிருக்கும். அப்படிலாம் பண்ண முடியாது. டிஸ்டர்ப் பண்ணா பண்ணலாமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அது நமக்கு நாமளே பண்ண அந்த செய்வினை, நம்ம முன்னோர்கள் பண்ண செய்வினைங்கிறது அது கடுமையான கர்மம். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல தீரும் கர்மா, தீராத கர்மா, தொடரும் கர்மா, தொடராத கர்மா அப்படிங்கிற மாதிரி அமைப்புல இருக்கு. தீரும் கர்மா தீர்த்திட முடியும், தீராத கர்மா தீர்க்கவே முடியாது. தொடரும் கர்மனா வழி வழியா வந்துட்டு பிரசனத்துல பார்த்தே சொல்லிடலாம். அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லா ஜாதகத்துக்கும் சனி செவ்வாய் தொடர்பு இருக்கு அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன். ராகு செவ்வாய் தொடர்புன்னா அது ஒரு பேட்டர்ன். கேது செவ்வாய் தொடர்புன்னா ஒரு பேட்டர்ன். சூரியன் சனி தொடர்புன்னா ஒரு பேட்டர்ன். ஏன்னா ஒரே பேட்டர்ன் நம்ம குடும்பத்துல இருக்கும். அதெல்லாம் எந்தெந்த ராசிகள்ல எந்தெந்த காலகட்டத்துல பேட்டர்னா வந்துருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த வழிபாடு கொடுத்து பரிகாரம் சொல்லி பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அது இன்னொரு பிரச்சனை போட்டு பார்த்து அந்த பிரச்சனத்துல அது ஓகேன்னு சொல்லி வந்துச்சுன்னா அதோட அவங்க கர்மா தீருதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அளவுக்கு பிரச்சனைகள் பல ஜென்மத்தோட கர்மாவையும் கழிக்கக்கூடிய அளவுக்கு பலன் சொல்லும். இதெல்லாம் நம்ம உயர்நிலையில ரொம்ப தெளிவாகவே பார்ப்போம். ஓகேவா? வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஜெகன் சார், ரவிச்சந்திரன் சார், மெய்யழகன் சார். அன்னைக்கு கிளாஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் டவுட் கேட்டாங்க. நிறைய டைம் எடுத்துச்சு. என்ன சார்? புரியுது, டவுட் இல்லை, கிளியரா புரியுது. ஓகே இல்ல எடுக்க வேண்டிய கிளாஸ் நான் முதல்ல எடுத்து முடிச்சேன். ஹாஃப் அன் ஹவர்லயே முடிஞ்சிருச்சு. ஆனால் நிறைய விஷயம் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் இதுவாயிருச்சு டீம்ஸ்ல. அது இன்னமும் போயிட்டு இருக்கு. நீங்க என்கொயரி அதுன்னு வச்சுக்கிட்டுங்க. அவங்க இது பண்றதுக்கு நம்மளே கிளாஸ் எடுத்து, ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ஆள் வந்தா கூட திருப்பி நான் கிளாஸ் எடுத்துருவேன். ஒரு 5-6 பேர் பே பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம உயர்நிலை படிக்க போறவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உயர்நிலை சம்பந்தமான கிளாஸ் எடுக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கும் போட்டேன். நான் வீடியோ வந்து அது பே பண்ணவங்களுக்கு மட்டும் தான் போகும். மற்றவங்களுக்குலாம் வீடியோ கிடைக்காது. வீடியோ வேணுங்க பே பண்ணி தான் வாங்கிடும். அவங்க பேர் நம்பி பே பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும் நீங்க ஒரு கிளாஸ். வேற யாராவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி கிளாஸ் முடிச்சுக்கலாம். அந்த ஜாமகுல பிரச்சனை நீங்க நல்லா படுத்துட்டீங்க. நான் சொல்லித்தர விஷயத்த கேரண்டி ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கேரண்டியா மிஸ் ஆகாது. பலன் மிஸ் ஆகவே ஆகாது. பயப்படாம நம்ம சொல்லக்கூடிய காரணங்கள்னா மனப்பாடம் ஆரம்பத்துல மனப்பாடம் பண்றீங்க. அப்புறம் கான்செப்ட் வைஸ் புரிஞ்சு வச்சுக்கணும். மனப்பாடம் மொட்டை மனப்பாடம் பண்ணிடக்கூடாது. சில விஷயங்கள் மொட்டை மனப்பாடம் பண்ணணும். எழுது அப்படின்னா மேச ராசினா முதல்ல ஆரம்பிக்கிற ராசி மேச ராசி. அதுக்கு பெருசா லாஜிக்கலா வச்சுக்கீங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது. சில விஷயங்கள் லாஜிக் இல்லாம தான் ஞாபகம் வச்சுக்கணும். பலன் சொல்லும் போது அதுக்கு லாஜிக் எடுத்துக்கணும். இந்த பாவத்தையும் அந்த பாவத்தையும் இணைக்கிறது. இதுல வந்து கிரகக்காரங்கிறது நம்மளோட கொடுப்பனை, தலையெழுத்து. நம்ம வாங்கி வந்த வரம். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். பாவங்கிறது நம்மளோட செயல். அதை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். பாருங்க, ஒருத்தர் வந்து மதுரையில இருந்து சென்னைக்கு போறாரு அப்படின்னா அதுதான் அவரோட கர்மா. அவரோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய கொடுப்பனை அதுதான் அப்படின்னு மதுரையில இருந்து சென்னை தான் போறாரு. ஆனா அந்த நடுவுல இருக்க இது அது காரகம், கிரக காரகம். பாவ காரகங்கிறது அது செயல். அவர் ஃபிளைட்லயும் போகலாம், அவன் நினைச்சா நடந்தும் போகலாம், அங்க பிரதர்சனம் பண்ணிக்கிட்டே போகலாம், இல்லாட்டி பெல்ட் அடிச்சுக்கிட்டே போகலாம், இல்லாட்டி முட்டிகளை போட்டு தவந்துக்கிட்டே போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். அது அவரோட இஷ்டம். அதே மாதிரி போற வழி அவர் மதுரையில இருந்து திருச்சி வழியா போகலாம், இல்லாட்டி திண்டுக்கல் வந்து திருப்பி திருச்சி வழியா போகலாம், இல்லாட்டி இங்க இருந்து சிங்கப்பூர் போயிட்டு அங்க இருந்து இங்க வரலாம். அது அவரோட இஷ்டம். அவருக்கு எது வசதிப்படுதோ அதை மாத்திக்கலாம். அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு அதுக்காக தான் வந்திருக்கு. இந்த கர்மாவை நம்ம எடுத்து சொல்லக்கூடியதுதான் இந்த கிரகக்காரன் பாவக்காரன். அந்த கிரகக்காரன் பாவக்காரன் எப்படி எடுக்கிறதுன்னு இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா அடிப்படை கிளாஸ்லயே நான் உங்களுக்கு ஸ்திரக்காரன் சரக்காரன் கொடுத்துருக்கோம். அது பாத்தீங்களான்னு தெரியல. எத்தனை பேர் பாத்தீங்க, எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இப்ப பாருங்க, சூரியன் அப்படின்னாவே எப்பயுமே தந்தையத்தான் சொல்லுவோம் கிரகத்துல. ஆனா பாவத்துல மாறிடும். 1ஆம் அதிபதி இப்ப லக்கணமே சிம்ம லக்கணமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப லக்னாதிபதியே சிம்ம. அப்ப ஜாதகரே தந்தை மாதிரியே இருப்பாரு. அவரோட ஆக்டிவிஸ் எல்லாம் தந்தை மாதிரி. தந்தை வந்து குமரி முத்து மாதிரி இருக்காருன்னா இவரும் குமரி முத்து மாதிரி தான் இருப்பாரு. இப்ப தந்தை அஜித் மாதிரி இருக்காருன்னா இவரும் அஜித் மாதிரி தான் இருப்பாரு.
உடல் அமைப்புல மட்டும் சொல்லல, அவங்க நடவடிக்கை முதற்கொண்டு சொல்றேன், கேரக்டர் வைஸ் எல்லாமே அப்படிங்கிற அமைப்பு. காரகத்துல தந்தை, லக்கணமா வரணும்ல அவர் ஜாதகரே. சரி, இப்ப வந்து கடக லக்கணமா வந்துருச்சு. சூரியன் கிரக காரகத்துல தந்தை தான், பாவ காரகத்துல 2ஆம் இருக்குது வருமானம். வருமானம் அப்படிங்கிற மாதிரி போகும். மிதன லக்கணம் போதுன்னு வச்சுக்கோங்களேன், தந்தை கிரகத்துல தந்தை தான், கிரகத்துல தந்தை தான், அது மாறவே வராது. தந்தை மட்டும் இல்ல, மூத்த மகன் சொல்லும், மாமனாரும் வரும். அதே மாதிரி அரசியல்வாதிகள், அரசாங்கம், பெரிய அதிகாரிகள் எல்லாமே சொல்லியிருந்தா வரும். உங்களுக்கு நெருக்கமா சொன்னோடனே புரியுற மாதிரி இருக்கிறதுக்காக தந்தைன்னு சொன்னேன். மிதன லக்கணம் போயிடுச்சுங்களேன், அவரோட இளைய சகோதரத்தையே சொல்லும். 3ஆம் அதிபதி சூரியன் வரதுனால கிரக காலத்துல தந்தை தான். இதே வந்து ரிஷப லக்கணமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியா வரும், கிரக காலத்துல தந்தையா வரும். இப்ப பாவ காலத்துல தாயா வரும். அப்ப பாருங்க, ரிஷப லக்கணக்காரங்க மேக்சிமம் பாருங்க, அவங்களோட தாய் வந்து தந்தை மாதிரி இருப்பாங்க, தந்தை தாய் மாதிரி இருப்பாங்க. 2 பேருக்கும் அந்த 2 குணம். தந்தை வந்து தாய் மாதிரி பார்த்துக்குவாரு, ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்க. அதே மாதிரி தாய் வந்து தந்தை மாதிரி போல்டாகவும் இருப்பாங்க. அந்த சூரியன் தந்தை 2 பேர் காம்பினேஷன் அங்கே வந்துடும். 4ஆம் பாவங்கிறது தாய், சூரியன்கிறது தந்தை அப்படின்னு. இப்படிதான் எல்லா பாவத்துக்கும் சரக்காரன் ஸ்திரக்காரன் மாறிட்டே இருக்கும். இப்ப அதை வந்து இணைச்சு பலன் சொல்ல தெரியணும். அதே மாதிரி அந்த கிரகம் நிக்கிற நட்சத்திரம் வந்து சைலண்டா அதுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு கிரகம் தான் நிக்கிற நட்சத்திரத்தை தான் நிக்கிற நட்சத்திர இருந்து பவர் வாங்குவாரு. சரி, அந்த கிரகம் வந்து எங்க இருந்து வாங்கணும், அது நிக்கிற நட்சத்திரத்துல இருந்து பவரை வாங்கி இவர்கிட்ட கொடுப்பாரு. இந்த மாதிரி நிறைய டெப்தான விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஜாமக்குள்ள எங்கேயும் நான் சவால் விட்டு சொல்றேன், யாருமே இது இந்த மாதிரி டெப்தா போய் எடுக்கிறது இல்லை. அளவுக்கு டெப்தா நீங்க நம்ம சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சா, அந்த விஷயம் திருப்பி இன்னொரு நடக்குமையான்னு அடிச்சு சொல்லலாம். அதுக்கான விதிகள்லாம் இருக்கு. இப்போ நடந்துச்சு, இது சரி பண்ணிட்டோம், நிம்மதியா இருக்காது, திருப்பி கண்டிப்பா நடக்கும் சொல்லலாம். அது எப்ப நடக்கும்னு நம்ம குறிச்சே கொடுக்கலாம். ஆனா அதை நம்ம சொன்னா அவங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்கன்னு அதுலயே தான் சொல்லணும். இப்போ வந்து எந்த பிரசனம் பார்த்தாலும் அந்த உதயத்துக்கு 12ஆம் இடம் தான் நீங்க பிரசனம் பார்க்காத அது. இந்த 12ஆம் அதிபதி அந்த ஜாதகத்துல பலம், அந்த பிரசனத்துல பலம் பார்க்கறதுனா நீங்க சொன்னா கேட்பாங்க. பலம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஆளாண்டு போயிட்டே இருக்கும். இன்னும் நிறைய ரகசியமான விஷயங்கள்லாம் இருக்கு. ராமகோல் சம்பந்தமா எத்தனையோ பேர் கிளாஸ் எடுத்துருக்காங்க, கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தப்பு சொல்ல, என்னோட அனுபவம், என்னோட அணுகுமுறை, இதுல நான் நிறைய விஷயங்கள் நான் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாமே எதையுமே ஒளிமறைவு இல்லாம நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, கிளாஸ் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. சரிங்க சரிங்க, நன்றி ஐயா. நன்றி. இதுக்காக ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு மட்டும் தனியா வீடியோ அனுப்பிச்சிடுறேன். உயர்நிலை வாய்ப்பு இருக்குங்க ஜாயின். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. Thank you, sir.